வணக்கம். இது லங்காஃபோ ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், தேசிய பாதுகாப்பை கருதி சாட்சிய விவரங்களை வெளியிட தடை. இலங்கை உணவு பாதுகாப்பு குறித்து எச்சரிக்கை, ஆபத்தில் லட்சக்கணக்கான மக்கள். இன்றைய தினம் வங்கிக் கணக்கிற்கு வருகிறது பணம். கோப்பா பிளவில் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 37வது நாளாக தொடரும் போராட்டம். நீதித்துறை சார்ந்தோருக்கு எதிராக ஆதாரமின்றி அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுங்கள், கொழும்பு சட்ட சமூகம் வலியுறுத்தல். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நிகழ்ந்தபோது கடமையில் இருந்த பிரதாம சிறைச்சாலை அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மிகுந்த உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்த சாட்சியத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை எந்தவொரு ஊடகமும் வெளியிடக்கூடாது என நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரோ உத்தரவிட்டுள்ளார். மேலும் சாட்சிய பதிவை பாதுகாக்க நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்குமாறும் நீதிமன்ற பதிவாளருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்தமை தொடர்பான விசாரணையின் போது சம்பவம் இடம்பெற்ற வேளையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதம சிறைச்சாலை அதிகாரியாக பணியாற்றிய விக்ரம ஜயந்தகுமார நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தார். இதற்கிடையில் வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட 80 சிறைச்சாலை காவல் அதிகாரிகள் தொடர்பான விவரங்களும் கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தொடர்பான விரிவான அறிக்கையும் சிறைச்சாலை திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு மனிதாபிமான உணவுதவி தேவைப்படக்கூடும் என அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்படும் பஞ்சம் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளின் வலையமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் நாட்டின் உணவு பாதுகாப்பு நிலை மேலும் சவாலானதாக மாறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நகர்ப்புற வேலைவாய்ப்புகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் உணவுப் பொருட்கள், போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்துள்ளன. இந்த அதிகரிப்புக்கு ஏற்ப மக்களின் வருமானம் உயராததால் குடும்பங்களில் பொருளாதார பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இதன் காரணமாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் உணவின் அளவையும் நாளாந்த உணவு வேளைகளின் எண்ணிக்கையையும் குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரவலய பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களால் மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் குடும்பங்கள், அதேபோல நகர்ப்புற மற்றும் நகர்ப்புறத்தை அண்மித்த பகுதிகளில் வாழும் வறிய மக்கள் ஆகியோர் அதிக ஆபத்தில் உள்ள குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து செலவுகள் மற்றும் விவசாய உற்பத்திக்கான உள்ளீட்டு செலவுகள் அதிகரித்துள்ளதால் சந்தையில் உணவுப் பொருட்களின் விலைகள் செப்டம்பர் மாதம் வரை உயர்ந்த நிலையிலேயே நீடிக்கக்கூடும் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான அவசர மனிதாபிமான உணவு உதவி திட்டங்கள் தற்போது நடைமுறையில் இல்லாததால் உணவு பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் எதிர்வரும் மாதங்களில் மேலும் தீவிரமடையக்கூடும் என FEWS நெட் தனது அறிக்கையில் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அசுவேசம நலன்புரி திட்டத்தின் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான 2026 ஜூலை மாதத்திற்குரிய கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் அசுவேசம வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய அசுவேசம நலன்புரி பலன்கள் செலுத்தும் திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 6,21,638 முதியோர்களுக்காக 310 கோடி 81,90,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 77,324 முதியோர்களுக்காக 38 கோடி 66,20,000 ரூபாய் நிதி வைப்பிலிடப்பட உள்ளது. அதற்கமைய 2 கட்டங்களின் கீழ் 1,98,962 பயனாளிகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய மொத்த தொகை 349 கோடியே 48,10,000 ரூபாவாகும். உரிய பயனாளிகள் இன்று முதல் தங்களுக்கான முதியோர் கொடுப்பனவை அசுவேசம வங்கிக் கணக்குகளூடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி கோப்பா பிளவு மக்கள் 2வது கட்டமாக முன்னெடுத்து வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் 37வது நாளை எட்டியுள்ளது. முல்லைத்தீவு காரைத்துறை பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கோப்பாப்பிளவு பகுதியில் நேற்று 37வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கோப்பாப்பிளவு பகுதியில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் மேலும் 4 குடும்பங்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இன்னமும் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது. தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர்.
தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீளக் குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கையாகும். இந்த நிலையில் போராட்டம் 37வது நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எவ்வித நிரந்தர தீர்வும் எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்புக்கு உட்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளிலிருந்து சகல தரப்பினரும் விலகியிருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கொழும்பு சட்ட சமூகம் நீதித்துறை சார்ந்தோருக்கு எதிராக ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்புதல், அச்சுறுத்தல் விடுவித்தல் உள்ளிட்ட குற்றவியல் செயற்பாடுகள் தொடர்பில் சட்ட அமுலாக்கம் அதிகாரிகளை உயரிய விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விட்டுள்ளது. கொழும்பு சட்ட சமூகத்தின் பொதுச்சபை கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலேயே மேற்கண்டவாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்தீர்மானத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள பிரதான விடயங்கள் பின்வருமாறு: நீதித்துறையின் சுதந்திரமானது சட்டத்தின் ஆட்சி, அரசியலமைப்புக்கு அமைவான ஆட்சி நிர்வாகம் மற்றும் நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாத்தல் என்பவற்றின் அடிப்படை தூணாகும். அவ்வாறு இருக்கையில் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் வாயிலான நீதித்துறைசார் பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இலக்கு வைக்கப்படுவதும் அவர்களுக்கு எதிரான எவ்வித ஆதாரமுமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதும் அதிகரித்து வருவதனையிட்டு நாம் மிகுந்த கவலையடைகிறோம். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் நீதித்துறையின் சுதந்திரம், நேர்மறைத்தன்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்பவற்றை பாதுகாப்பதற்கான எமது அர்ப்பணிப்புடன் கூறிய கடப்பாட்டை மீளுறுதிப்படுத்திக் கொள்கிறோம். கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் மற்றும் நியாயமான விமர்சனங்கள் என்பன ஜனநாயக நாட்டொன்றுக்கு அவசியமான கூறுகளாக இருக்கும் அதேவேளை நீதித்துறை சார்ந்தோரை அவமதிக்கும் விதத்திலும் அச்சுறுத்தும் வகையிலும் நியாயமான விமர்சனம் எனும் போர்வையில் திட்டமிட்டு வெளியிடப்படும் மிக மோசமான கருத்துக்களை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. எனவே இவ்விடயத்தில் ஊடகங்கள், சிவில் அமைப்புகள், சட்டத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டுமென்றும் நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்புக்கு உட்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் இருந்து விலகியுறுத்துமாறும் வலியுறுத்துகிறோம். அது மாத்திரமன்றி இவ்வாறான குற்றவியல் நடத்தைகள், அவதூறு பரப்புதல், அச்சுறுத்தல் விடுத்தல் உள்ளிட்ட சகல செயற்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அரச மற்றும் சட்ட அமுலாக்க அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம் என அத்தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.